ஹாய் கைஸ், இன்னைக்கு பார்த்தோம்னா 30 டேஸ் ஆஃப் JavaScript அப்படிங்கிற ஒரு ஸ்டடி பிளானை தான் வந்துட்டு நீ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த ஸ்டார்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்த்தோம்னா கிரியேட் ஹலோ வேர்ல்ட் ஃபங்க்ஷன் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அது என்னென்னு பார்ப்போம். ஸோ இந்த ப்ராப்ளமோட கொஷின் பார்த்தோம்னா ரைட் அ ஃபங்க்ஷன் கிரியேட் ஹலோ வேர்ல்ட் இட் ஷுட் ரிட்டர்ன் அ நியூ ஃபங்க்ஷன் தட் ஆல்வேஸ் ரிட்டர்ன்ஸ் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கிரியேட் ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இன்னொரு ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணணும். அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிறது தான் எப்பயுமே ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இங்கே பார்த்தோம்னா ப்ரீ டிஃபைன் டெம்ப்ளேட்டும் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தோம்னா கிரியேட் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு இன்னொரு ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுது. அண்ட் நாம் இங்கே வந்துட்டு ஜஸ்ட் ரிட்டர்ன் ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்தா போதும். ஸோ ரிட்டர்ன் கோட்ஸில் வந்துட்டு ஹலோ வேர்ல்ட். ஸோ அதோட டெக்ஸ்ட் நம்ம ஒழுங்காக பார்த்துக்கணும். ஹலோ ஸ்பேஸ் கேபிட்டல் W வேர்ல்டு. ஸோ இதை நம்ம வந்துட்டு ரன் பண்ணால் நமக்கு வந்துட்டு ஆன்சர் வரும். நம்ம கேஸ் வந்துட்டு பாஸ் ஆகிடுச்சு. ஸோ இது இருக்கலே வந்துட்டு ரொம்ப சிம்பிளான சம். நமக்கு வந்துட்டு இது அக்செப்டும் ஆயிடுச்சு. இது ரொம்ப பேசிக்கான சம்மாக இருக்குது. நம்ம அதுக்கு அடுத்த சம் பார்ப்போம். அது வந்துட்டு கவுண்டர் அப்படிங்கிற ஒரு சம் இருக்குது. ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்தோம்னா கிரியேட் கவுண்டர்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு n அப்படிங்கிற ஒரு இன்டீஜர் தான் வந்துட்டு இன்புட்டாக இருக்குது. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கிரியேட் கவுண்டர்ங்கிறது வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணணும். அந்த ஃபங்க்ஷன் எப்பப்போல்லாம் கால் பண்ணுறோமோ அப்போல்லாம் வந்துட்டு இந்த எண்ணில் இருக்க இன்டீஜர் வந்துட்டு +1 ஆகிட்டே வரணும். ஸோ அதாவது வந்துட்டு நான் இங்கே கிரியேட் கவுண்டர் 10ன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் கவுண்டர் அப்படின்ட்டு அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது 10, அதுக்கடுத்து 11, அதுக்கடுத்து 12 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்துட்டு நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் க்ளோஷர் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரை வச்சு அச்சீவ் பண்ணலாம். ஸோ இந்த க்ளோஷர் அப்படிங்கிற கான்செப்டை வந்துட்டு அப்கமிங் வீடியோஸில் நான் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சிம்பிளாக உங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு இன்னர் ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த அவுட்டர் ஃபங்க்ஷனில் என்னென்ன வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணுறீங்களோ அதெல்லாம் உங்களால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இங்கே நான் வேர் a is equal to 10 அப்படின்னு கொடுத்துட்டு அண்ட் ரிட்டர்ன் ஃபங்க்ஷனில் வந்துட்டு console.log a+1 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எப்பயுமே இந்த ரிட்டர்ன் ஆகிற ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது 10 + 1 11ங்கிறது வந்துட்டு எப்பயுமே பிரிண்ட் ஆகிட்டு இருக்கும். இது எப்படி அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியில் இருக்க எல்லா வேரியபிள்ஸும் வந்துட்டு இந்த ஃபங்க்ஷனால் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு அவுட்டர் ஸ்கோப்பில் இருக்க எல்லா வேரியபிள்ஸையும் வந்துட்டு இதனால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதனால வந்துட்டு நமக்கு இந்த ஏங்கிறது அவைலபிளாக இருக்கும். ஸோ ஈவன் தோ நீங்கள் கவுண்டர் அப்படிங்கிறது இங்கே கால் பண்ணாலும் உங்களுக்கு இந்த ஏ வந்துட்டு எப்பயுமே அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த ஃபீச்சரை வந்துட்டு நம்ம ஹேக்காக வச்சுக்கிட்டு இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த இடத்துல ஏங்கிறது தேவைப்படாது. ஸோ இங்கே எப்பயுமே வந்துட்டு நம்ம கவுண்டரில் n வேல்யூ ஃபஸ்ட்டு ரிட்டர்ன் பண்ணோம், அதுக்கப்புறம் n+1 வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு நம்ம ரிட்டர்ன் n++ன்னு கொடுத்தாவே போதும். இது என்ன பண்ணோம் அப்படின்னா nல 10 இருக்குது. ஸோ 10ங்கிறது அப்படியே ரிட்டர்ன் ஆயிரும். 10 ரிட்டர்ன் ஆன அடுத்த செகண்டே வந்துட்டு இங்கே nங்கிறது 11ஆக மாறிடும். சின்ஸ் நம்ம ++ போட்டங்காட்டி. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஸோ 10 ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம கால் பண்ணும்போது n வந்துட்டு 11ஆக இருக்கும். ஸோ ரிட்டர்னில் 11 போயிடும். 11 வந்துட்டு ++ ஆனோடனே 12ஆக மாறிடும். ஸோ ஒவ்வொரு டைம் நம்ம கால் பண்ணும்போது ப்ரீவியஸ் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிடும். அதுக்கப்புறம் +1 வந்துட்டு ஆட் ஆகிக்கும். ஸோ இதை வந்துட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வந்துட்டு 10, 11, 12 ஆகிடுச்சு. நம்ம இதை சப்மிட் பண்ணிக்கலாம். நம்ம சொல்யூஷன் வந்துட்டு கரெக்டாக இருக்குது, அதனால எல்லாம் அக்செப்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த க்ளோஷர் கான்செப்ட் வந்துட்டு நீங்கள் இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் இன்னும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரி ஜாவாஸ்கிரிப்ட் வீடியோஸ் வந்துட்டு இன்னும் நீங்கள் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஷேர் பண்ணிடுங்க. திஸ் இஸ் மீ கிஷோர். பை பை.